நான் சொல்றேன் பாருங்க. அதாவது ஒரு மாணவன் என்ன செய்யறான்னு சொன்னா, கிடைத்தூரம் காண்ற சோதனையின் போது அவருக்கு இப்ப உதாரணமாக ஒரு காணி 30 மீட்டர் தூரம் சொல்லி தெரியும், ரைட்? இவர் இந்த கிடைத்தூரத்தை அளக்கிறதுக்காக வேண்டி கவடுகளை பயன்படுத்தி அளக்க போறார், ரைட்? அப்ப இந்த 30 மீட்டர் தூரத்தை காண்றதுக்காக வேண்டி இவர் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா 3 தடவை நடக்கார். அதாவது 3 தடவை என்ன செய்யறாரு, கவடுகள் வச்சு வச்சு நடக்கார், ரைட்? அப்ப நடந்ததுக்கு பிறகு அவருக்கு கிடைத்த வாசிப்புகள் தான் முதலாவது தரம் நடந்தாரு 29, இரண்டாவது தரம் நடக்காரு 31 கவடுகள் வைக்காரு, மூன்றாவது தரம் நடக்கக்குள்ள 30 கவடுகள் வைக்கார், ரைட்? அப்ப இந்த 29, 31, 30 இந்த 3 கவடுகள் வைக்காரு. இப்ப இவர் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இப்ப இவருக்கு என்ன இந்த 29, 30 கவடுகள் எண்ணிக்கை மட்டும்தான், அதாவது கவடுகள் எண்ணிக்கை மட்டும்தான் தெரியும். ஆனா இவருக்கு கிடைத்தூரமோ கவட்டிடை தூரமோ ஒரு கவற்ற நிலமோ தெரியாது, ரைட்? அப்ப அதை நம்ம காண்றதுக்கு தான் அவர் இந்த தெரியாத தூரத்தை அளக்குறதுக்காக நீ என்ன செய்யறான்னு சொன்னா திருப்பி 45 கவடுகள், அதாவது இந்த 29, 31, 30 இந்த அதாவது தூரத்தை அளந்தது பிறகு இவர் வச்ச கவடுகள் தெரியாத தூரத்தை அளக்குறதுக்காக நீ வச்ச கவடுகள் எண்ணிக்கை தான் 45 கவடுகள், ரைட்? 45 கவடுகள் வைக்க, ரைட்? அப்படின்னு சொன்னா அந்த தெரியாத தூரம் சொன்னா கிடைத்துட்டு தான் கேட்கா, ரைட்? இப்ப முதலாவது விஷயம், அவர் 3 தடவை நடக்கக்குள்ள கவடுகள் எண்ணிக்கை என்ன, 29, 31, 30. இது மூணையும் நம்ம கூட்டி அதாவது சராசரி தூரம் நம்ம காணப்புறம் சொன்ன மூலாகட்டம் என்ன செய்யணும், 29, 31, 30 மூணையும் கூட்டி 3ஆல பிரிச்சுன்னு சொன்னா இதனுடைய சராசரி தூரம் 30 மீட்டராக வரும். இவ்வளவு விளங்கிட்டா வந்தது? ரைட். அடுத்த விஷயம் நம்ம என்ன செய்யணும் சொல்றோம்னா, அதாவது நம்ம தெரியாத தூரத்தை காண்றதுக்கு நமக்கு என்ன சமன்பாடுன்னு சொன்னா, 2 கவடுகள் இடைப்பட்ட தூரத்தை கவடுகள் எண்ணிக்கையால பெருக்கக்குள்ள அந்த தெரியாத தூரமானது வரும், ரைட்? இப்ப நமக்கு என்ன செய்யப்பட்டு கவடுகள் இங்க வைக்கப்பட்ட கவடுகள் எண்ணிக்கை தான் என்ன செய்யப்படுதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது 45 கவடுகள் வைக்கிறார். அதாவது என்னத்தை காண்றதுக்கு, அந்த தெரியாத தூரத்தை காண்றதுக்கு தான் 45 கவடுகள். இது என்ன செய்யறாரு, அதாவது 3 முறை நடக்கவுக்குள்ள அவர் பெறப்பட்ட கவடுகள் எண்ணிக்கைதான் இது இந்த 45 தெரியாத தூரத்தை கணிக்கிறதுக்காக வைக்கப்பட்ட கவடுகள் எண்ணிக்கை தான் இந்த 45. இந்த 45ஓட 2 கவடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் நமக்கு தெரிய தரல். அப்ப நம்ம காணணும் 2 கவடுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம எப்படி காணணும் சொன்னா, இந்த இருக்கிற அவங்க ஏற்கனவே தந்திருக்கிற அதாவது ஒரு காணியிட நீளத்தோட, ரைட்? அப்ப அதாவது தந்திருக்காங்க 30 மீட்டர் தூரம். அந்த 30 மீட்டர் தூரத்தை அளக்கிறதுக்காக அவர் கவடுகள் வைக்கார். அப்ப அதாவது அளக்க வேண்டிய தூரம் 30 மீட்டர்னு சொன்னா இந்த அளக்க வேண்டிய தூரத்தை சராசரி தூரத்தால நம்ம பிரிக்கக்குள்ள நமக்கு இங்க என்ன செய்யப்படும் சொன்னா ஒரு கவற்ற நீளம் வரும், ரைட்? இவ்வளவு விளங்கிட்டா? ரைட். இப்போ ஒரு கவற்ற நீளம் வந்துச்சுன்னு சொன்னா இப்ப நம்ம தெரியாத தூரத்தை எப்படி காண்றலாம், 2 கவடுகளுக்கு இடைப்பட்ட தூரமும் காண்டிட்டோம், கவடுகள் எண்ணிக்கை நமக்கு தெரியும். அப்ப ஒரு 2 கவடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு, 1 மீட்டர். 1 மீட்டர் கொண்டு இங்க போட்டு கவடுகள் எண்ணிக்கை எவ்வளவு, இப்ப 45. அப்ப 45 ரவுண்டு 45 மீட்டர். இதுதான் இந்த தெரியாத தூரம். இவ்வளோ விஷயமும் தான், ரைட்? இல்ல வேற யாருக்கு டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்காமா வேற ஏதாவது? ரைட். இப்ப நான் ஒரு கேள்வி தாரேன், ரைட்? எழுதி நீங்க குயிக்கா செஞ்சு காட்டுங்க பாப்போம், ரைட்? நான் கேள்வி சொல்ற நோட் பண்றீங்களா? நோட் பண்றீங்களாமா? ஓகே. ரைட். மத்தாக்கள் என்ன தரணியோட ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் இருக்கு. மயூரிகா, ஜெனுசியா என்ன மாதிரி எல்லாம் விளங்கிட்டா, கிளியரா? ரைட். நான் இப்ப கேள்வி சொல்றேன், நோட் பண்ணுங்க. எனக்கு ஆன்சரை சாட் பாக்ஸ்ல போடுங்க, சரிதானே? ரைட். ஒரு மாணவன்
20 மீட்டர் தூரத்தை 3 தடவை நடந்தபோது மொத்தமாக 120 கவடுகள் வைத்தான் எனின் மொத்தமாக 120 கவடுகள் வைத்தான் எனின் இம்மாணவன் வேறு இரு புள்ளிகளுக்கிடையே நடந்தபோது 80 கவடுகள் வைத்தான் எனின் அப்புள்ளிகள் இரண்டுக்கும் இடையிலான கிடைத்தூரம் யாது? அப்புள்ளிகள் இரண்டுக்கும் இடையிலான கிடைத்தூரம் யாது? ரைட். இதுக்கு ஆன்சர் எடுத்து குயிக்கா ஜெட் பாக்ஸ்ல அனுப்புங்க பாப்போம். ஜெட் பாக்ஸ்ல போடுங்க. குயிக் அரிக்கணும். குயிக்கா பிள்ளைகள்.